அவர் பல தடவை வந்தது. அதை வந்து நம்ம பிரிச்சு பிரிச்சு முக்கியமான நிகழ்வுகளை நான் சொல்ல நினைக்கிறேன். எங்க ஐயா மருத்துவருக்கும் எனக்கும் 1974 திருமணம் நடந்தது. அப்ப நடந்ததுல இருந்து நான் ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய இளைய மாமனார் பிபிஆர், அவர் பெரியார் பற்றாளர், ரொம்ப தொண்டு புரிந்திருக்கிறார் திராவிடர் கழகத்துக்கு. அவர் பி.வி. ராமச்சந்திரன் அவர் சொல்லுவார், ஐயா வீரமணிய அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அவரு என்ன மனசுல வச்சு சொன்னார்னு தெரியாது, ஆனா சொல்லுவார். அவரோட கனவு வந்து 1984 நனவானது. எப்படின்னா, வீரமணி ஐயா ஒரு ஒரு மீட்டிங் கான்ஃபரன்ஸுக்காக கனடா வர நேர்ந்தது அந்த வருடம் 1984. அப்ப என்னன்னா, நாங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை, தவிர்க்க முடியாத சூழ்நிலை. அப்ப நாங்க ஐயா வந்து நண்பர்கள்ட்ட சொல்லி வீரமணி ஐயாவை பாஸ்டன்ல டாக்டர் திருஞான சம்பந்தம் வரவேற்று உபசரித்தார். சிக்காகோல அவருக்கு வந்தப்போ சிக்காகோல ராம்மோகன் அவங்களும் எங்கள் நண்பர், அவரும் வரவேற்று உபசரித்தார். அப்புறமா நாங்க வந்து கலந்து கொண்டோம். அந்த அப்பதான் அந்த 1983 ஈழத்தமிழர் படுகொலை நடந்தது. அதுக்கு வந்து ஒரு பெரிய போராட்ட மீட்டிங் யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய்ல ஏற்பாடு செய்தோம். அப்பொழுது நிறைய அறிஞர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். ஐயா கலந்து கொண்டார்கள். ஐயா பேசி மற்றவர்களுக்கு விளக்கினார். இந்த படுகொலைக்கு ஒரு முடிவு செய்யணும், அதுக்கு ஒரு அந்த மக்களுக்கு, ஈழ மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படி என்று நிறைய பேசினார். அதுக்கப்புறமா வெள்ளை மாளிகை, ஒயிட் ஹவுஸ் வாஷிங்டன்ல போய் அங்கேயும் ஒரு போராட்டம், அமைதி போராட்டம் தான், எல்லாம் ஊர்வலமாக போய் போராட்டம் செய்தோம். பிறகு ஐயா வந்து தமிழ்நாடு வந்து விட்டார். அந்த சமயத்துல இன்னொன்னு செஞ்சார். என்னன்னா, கனடாவுக்கு வந்தது எதுக்காக வந்தார் என்றால், அந்த பெரியார் நூற்றாண்டு நினைவாக தொழில்நுட்ப கல்லூரி ஒன்று இருக்கிறது வள்ளத்திலே. அதற்காக செயின்ட் ஜான்ஸ் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து ஒரு அமைப்பு செய்யலாம் அப்படின்னு ஐயா வந்து அவங்க அந்த பெரிய கூட்டம் நடத்தினாங்க. அதுலயும் ஐயா கலந்து கொண்டு பேசினார். அவருக்கு பேசுறதுக்கு 1.5 மணித்துளி தான், அதாவது 1.5 நிமிடத்துளி அதுதான் கொடுத்தாங்க. அதுல பேசி அவர் வந்து எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தினார். அவங்க வந்து CIDA ஒரு நிறுவனம் அவருக்கு ஒரு பட்டம் அளித்து சிறப்பித்தது. ஐயா அமெரிக்கா வர்றப்போ எப்போ வந்தாலும் அவர் புத்தகங்கள் அவர் படிச்சுக்கிட்டே இருப்பாரு. புத்தகங்களையும் வாங்கி அதை சேர்த்து நம்ம மக்களுக்காகவும் நிறுவனங்களுக்காகவும் ரொம்ப அவங்கள பத்தி நினைச்சிட்டே இருப்பாரு. அவரு வந்து வர்றப்போ இங்க நிறைய நண்பர்கள், அவரோட நண்பர்கள் எங்களுக்கு இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து பலாப்பழத்துல வைக்கிற மாதிரி மச்சிடுவாங்க. எங்க வீட்டுக்கெல்லாம் வருவாங்க. அவர் எங்கெங்க தங்கி இருக்காரோ அங்கங்கெல்லாம் நண்பர்கள் கூட்டங்கள் வந்துருவாங்க. எங்களுக்கே அதிசயமா இருக்கு, இந்த ஆளுங்கள்லாம் நம்ம உணர்வு உள்ளவர்களா அப்படின்னு அதிசயமா இருக்கும். அது என்னன்னா, ஆசிரியர் ஐயா சொல்லுவார், அவங்க வீட்டுல இருந்த உறவினர்கள் எப்படி திராவிட கழகத்துக்கு உதவினார்கள், அவங்க பேரெல்லாம் சொல்லி ஞாபகமா சொல்லி அவர்களையே வியப்பில் ஆர்த்திருப்பார். அந்த அளவுக்கு அவரு வந்து நன்றி உணர்வு கொண்டவர். அவரு வந்து எங்க போனாலும் ஒரு நம்ம ஆதரவாளர்கள் இருக்காங்கன்னா அவங்க விட்டு கட்டாயம் போனோம். மேரிலாண்டுல தில்லை ராஜான்னு ஒரு ஈழ தமிழர், அவரு அப்ப வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தது. அவரை கட்டாயம் பார்க்கணும்னு உடனே போனாரு. நேரம் குறைவாதான் இருக்கும் ஐயாவுக்கு, இருந்தாலும் அதுலயும் அவர் போய் பார்க்கணும்ட்டு. அப்புறம் இன்னொருத்தர் டாக்டர் ஜான்சன், அவரு வந்து பெரியார் ஐயா வந்து வேலூர்ல மருத்துவமனையில இருந்தப்போ ரொம்ப ஆதரவா இருந்தவர்.
அவர் வந்து ஓக்லஹாமால இருந்தார். அவரையும் பார்க்கணும்னு அவர் ரொம்ப ஆசைப்பட்டார். அதுக்கும் போயிட்டு வந்துட்டார். அப்புறம் இன்னொருத்தர் எம் ராஜான்னு அவரோட ரொம்ப கழகுக்கு ரொம்ப உதவியா இருப்பாரு. அவர் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு. அவர் வீட்லயும் மேரிலாண்ட்ல போகணும்னு சொன்னாரு. அப்படியே நண்பர்களையும் எல்லாரையும் அப்படியே மனப்பாடமா வச்சிருப்பாரு. எல்லாரையும் பார்க்கணும், எல்லாரோடையும் பேசணும், அன்பா இருக்கணும்னு ஐயாவோட ஒரு பெரிய வலை, அன்பு வலை தான் அது. இது நன்றி, அது இந்த அந்த மாதிரி நன்றி கடன் தான். அவரு வந்து நன்றியோட எவரையும் நினைத்துக் கொள்வார், அவர்களை அணுகுவார். அப்புறம் 1985 வந்து ஒரு ஈழ மாநாடு நடந்தது நியூயார்க்ல. அதுல ஐயா வந்து கலந்து கொண்டு, அது வந்து இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், ஐயா வந்து கலந்து கொண்டு பேசினார். ஈழத்தமிழர்களுக்காக எவ்வளவு ஆதரவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஆதரவு கொடுத்தார் இந்த மீட்டிங் எல்லாம் சேர்ந்து. அப்புறம் வந்து 1990 வந்து அவர் இனிய மகள் அருள் செல்வி, மருமகன் பாலு திருமணம் நடந்தது. இதுதான் முதல் சுயமரியாதை திருமணம் அமெரிக்காவில் நடந்தது. எங்கள் வீட்டில் இருந்து ஒரு 3 மைல் தூரத்தில் ஹிக்கரி ஹில்ஸ் என்ற ஊரில் அந்த டவுன் ஹால்ல அந்த திருமணம் அருமையா நடந்தது. அதற்கு வெர்ஜீனியா கிருச்சினர்ன்ட்டு ஒரு அம்மா, ஐயா வந்து யூரோப்ல பயணம் பண்ணப்போ இந்த அம்மா அவங்களுக்கு பழகுனாங்க. அவங்கள மாமன்னு தான் கூப்பிடுவாங்க. அவங்களையும் ஐயாவை மகன் மாதிரியே பாதித்தார்கள். அருள் திருமணத்திற்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து எங்க வீட்டுல இருந்துட்டு திருமணத்துக்கெல்லாம் உதவி செஞ்சாங்க, பேசுறாங்க. எங்களுக்கெல்லாம் நல்ல கதையெல்லாம் நாங்கெல்லாம் எல்லாம் சரி திருமணத்துக்கு எல்லாம் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து நல்ல கதைகள் எல்லாம் சொல்லுவாரு. சொல்லி எங்களை எல்லாம் மகிழ்ச்சி விட்டார். அந்த அம்மா விர்ஜீனியா கிருஷ்ணரோட படத்தை பின்னாடி பாப்பீங்க. அவங்களுக்கு திருமணம் ஆச்சு, ரொம்ப அருமையா மகிழ்ச்சியா எல்லாம் முடிஞ்சது. ஐயா போயிட்டு திருமணம் முடிந்து கிளம்பினாரு. போயிட்டு திரும்பி அவ்வளவு சீக்கிரமா வருவாருன்னு நினைக்கல. ஏன்னா 1991 அவருக்கு மாரடைப்பு வந்தது. அங்கே தமிழ்நாட்டிலேயே மருத்துவம் செய்து அப்புறமா அமெரிக்காவுக்கு வந்தார். மேல ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் என்று. அப்பொழுது வந்து டட்லி ஜான்சன் ஒரு பெரிய இருதய அறுவை மருத்துவ நிபுணர், அவரு விஸ்கான்சன்ல இருக்காரு. மருத்துவர் சோம இளங்கோவன் அவரை அழைத்து சென்று அங்கு அவருக்கு காண்பித்து அவரு நல்ல தைரியமா சொன்னார், எல்லாம் நல்லபடி ஆக்கிடலாம் அப்படின்னு. தமிழ்நாட்டுல இருக்க அனைத்து திராவிட குடும்பங்களும் ஒரே ரொம்ப மனம் கலங்கி இருந்தார்கள். இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியதுதான். அறுவை சிகிச்சை செய்தாரு. ஒரு கார்டியாலஜிஸ்ட் வந்து அவரு எங்க சிக்காகோலே இருந்தவர், சப்லானின்ட்டு, அவரும் ரொம்ப உறுதுணையா இருந்தாரு. இன்னொருத்தர் மருத்துவர், இந்த அனஸ்தீசியாலஜிஸ்ட் இளங்கோவன் அவர் பேரு, அவரும் அந்த விஸ்கான்சின் ஹாஸ்பிட்டல்ல அவரும் இருந்து அவரு உதவி செய்தாரு. அவரு தான் டட்லி ஜான்சனை அணுகி அவருக்கு உதவி செய்ய இது பண்ணாரு. அப்ப வந்து வேண்டிய மருத்துவ உதவியும் பொருளுதவியும் அன்பும் ஆதரவும் எல்லாம் பொங்கி மக்கள் எல்லாம் அவ்வளவு உதவியா இருந்தாங்க. இங்க அமெரிக்கால இருக்கவங்க எல்லாம் வந்து ஆசிரியரை பார்த்து பேசினாங்க, என்ன உதவி வேணும் அப்படின்னு ரொம்ப ஆதரவா கேட்டு எல்லாம் உதவி செய்தார்கள். ஐயா அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை 30 ஆண்டுகள் கழித்தும் பெரியார் அடிச்சுவடில், ஐயாவின் அடிச்சுவடில் அப்படிங்கிற ஒரு ஆர்டிகிள்ல உண்மையில அவரு எழுதினார். அவருடைய நன்றி கடன் அவ்வளவு பெருசு. அவர் மறக்கவே மாட்டாரு. யாரும் ஏதோ நல்லது செஞ்சாங்கன்னா மறக்கவே மாட்டாரு. அப்படி ஞாபகமா எல்லார்ட்டையும் கேட்பாங்க, அவங்களெல்லாம் எப்படி இருக்காங்க என்ன ஏதுன்ட்டு. அந்த அளவுக்கு நன்றி உணர்வு உள்ளவர் பெரிய வீரமணி ஐயா. அப்புறம் வந்து இது வந்து 1991 இதுவாச்சு. அப்புறம் 1900 இங்க வர்றப்பெல்லாம் அவர் அப்படியே உடம்பு சரியில்லாம இருந்தாலும் அவரு அதோட முடிஞ்சதை செய்வார். எப்படி செஞ்சார்னா, இங்க தமிழ்நாடு ஃபவுண்டேஷன் அப்போ ஒரு
அமைப்பு இருக்கு, இன்னமும் இருக்கு அமைப்பு. அதுக்கு வந்து விழா எடுத்தாங்க. அப்ப வந்து ஐயா வந்து இந்த அறுவை சிகிச்சை முடிச்சு அந்த கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு 4-5 வாரம் ஆற சமயம் அவரு ஐயா அந்த மீட்டிங்ல போய் குன்றக்குடி அடிகளார் பெரியவர் அவரு, அப்புறம் சிவாஜி கணேசன் ஐயா, அப்புறம் இன்னொருத்தர் எங்க தம் நண்பர் ஏஎம் ராஜேந்திரன், அவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் டிஎன்எஃப், எல்லாம் சேர்ந்து நல்லா பேசினாங்க. ஐயாவை பேச்சை கேட்டு எல்லாம் அசந்து போயிட்டாங்க. அவ்வளோ அவங்களுக்கு எல்லாம் மரியாதை நிறைய வந்துருச்சு. அவங்க அப்ப அவர் பேசினது கேட்டு ரொம்ப மரியாதை. இப்ப வந்து அவர் எப்போது இங்க வந்தாலும் அவர் பல அறிஞர்களை சந்திப்பார். அவர் சும்மாவே இருக்க மாட்டார், படிப்பாரு, எழுதுவாரு, கார்ல போகும்போதே எழுதிட்டே இருப்பாரு. பல அறிஞர்களை சந்தித்து அது வந்து அவங்க ஒரு சந்தித்து அதுங்களுக்கு நிறைய மீட்டிங்லும் போடுவாங்க. அந்த மாதிரி சும்மா இருக்காம எல்லா மீட்டிங்லாம் போட்டு நம்ம பெரியார் கொள்கையெல்லாம் அவர் நிறைய சொல்லுவாரு. அது அவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க, தமிழ்நாட்டுல இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப அடுத்தாப்புல வந்து என்னாச்சுன்னா 1994 அப்ப வந்து ஐயா வந்தாரு. அப்ப வந்து வந்தப்போதான் பெரியார் இன்டர்நேஷனல் ஆரம்பிச்சிச்சு. இவரு சந்திரஜித் யாதவ் அப்படின்னு ஒரு மத்திய அமைச்சர் வந்தாரு. அவர் வந்து அவர் வந்து சமூக நீதி கொள்கையில ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அவர் வந்து ஐயா கிட்ட வந்து எங்க வீட்டுக்கு வந்தாரு, எல்லாரும் பேசினாங்க. பேசிட்டு ஒரு அமைப்பு ஆரம்பிக்கணும், பெரியார் இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்தாங்க. அதே மாதிரி ஆரம்பிச்சாங்க 1994. அப்புறம் வந்து இது முடிச்சிட்டு அந்த ஐயா பல அறிஞர்கள் கூட பேசினாருன்னு நான் சொன்னேன். அதுல முக்கியமா ஒருத்தர் அவரு தான் பால்கட்ஸ்ங்கிறவரை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் செக்குலர் ஹியூமனிசம், அதாவது மத சார்பற்ற சமூக நீதி அமைப்பு அப்படின்னு அது பேர். அவருக்கு ரொம்ப பழக்கமானாங்க. அவரு வந்து ஆம்ஹர்ஸ்ட் மேசச்சூசெட்ஸ்ல போய் அவரோட ஆர்கனைசேஷன் வந்து ஃப்ரீ என்கொயரி, சென்டர் ஃபார் ஃப்ரீ என்கொயரி, அங்க தங்கி அவருக்கும் பெரியார் ஐயாவோட கொள்கைகள் ரொம்ப பிடித்து போய் அது ஒரு அமைப்பா அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி பழக, கொள்கைகளை பரப்ப உதவி பண்ணினார்கள். அதன் விளைவாக அவர் வந்து கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து அவரை கூட்டிட்டு வந்து நம்மளுடைய தொழில் அப்ப வந்து வல்லம் கல்லூரி அதெல்லாம் காமிச்சு அவரு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். இவ்வளவு அழகான கல்லூரி பெண்களுக்காக கட்டி வச்சிருக்கிறாங்க, இவ்வளவு பெருமை பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். அவருக்கு வந்து அங்க வல்லம் கல்லூரியில ஒரு முனைவர் பட்டம் கொடுத்தார்கள். அவர் ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ணாரு, அவருக்கு ஒரு முனைவர் பட்டம். அவரு வந்து முதலமைச்சர் கலைஞருக்கு ஒரு இது பெரியார் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் மூலமாக அவருக்கு சமூக நீதி ஜஸ்டிஸ் அவார்டு, வீரமணி ஜஸ்டிஸ் அவார்டு அவரு கொடுத்தார். இது பெரிய விழாவா நடந்தது. அவர் இப்ப இல்ல, பால்கட்ஸ் இறந்துட்டாரு. அவர் சொல்லுவாரு, இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள், மத சார்பற்ற மக்கள் கூடியிருக்காங்களேன்னு அப்படி அசந்து போனார். இங்கெல்லாம் அமெரிக்கால ஒரு 300-400 பேர் தான் கூடுவாங்க, அங்க ஆயிரக்கணக்கான மக்களை பார்த்து ரொம்ப அசந்து போய் அவரு ரொம்ப பெருமையா பேசுவார். அவருக்கு ரொம்ப நம்ம கொள்கையிலையும் பிடிச்சு, நம்ம இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் பிடித்து ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்தார். அப்புறம் வந்து இதெல்லாம் முடிஞ்சிட்டு அப்புறமா ஆசிரியர் வந்து கனடால வந்து ஒரு பெரியார் இன்டர்நேஷனல் மீட்டிங் நடந்தது. அப்ப வந்து நம்ம ஆசிரியர் நேரா வர முடியல, அவர் வந்து இணையத்துல தான் பேசினாரு. அவர் பேச்ச கேட்டுட்டு அவ்வளோ எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாங்க. இவ்வளவு நல்ல ஒரு தலைவர் மக்களுக்காக வழிகாட்டுறதுக்கு இருக்காரே அப்படின்னு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி 2019 சில்வர் ஸ்பிரிங் மேரிலாண்டுல ஒரு பெரியார் இன்டர்நேஷனல் மீட்டிங் நடந்தது. அதுல வந்து
ஐயா இருந்தாரு. வந்து எங்க கூட எல்லாம் இருந்து பழகி நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் போய் எல்லாரையும் மகிழ்ச்சியா எல்லார்ட்டையும் நல்லா பேசிட்டு எல்லாம் இருந்து பெண்கள் வந்து ரொம்ப பங்கெடுக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்லுவாரு, வந்தா வீட்டுக்கு வந்தா நீங்க எல்லாம் படிக்கணும், எழுதணும், பேசணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா சொல்லுவாரு. அதனாலதான் நானும் இப்ப பேசுறதுக்கு முன்னென்று வந்தேன். இல்லாட்டா நான்லாம் எங்க பேசுறது? அவரு சொன்னது காதுல ஒழிச்சு கொண்டே இருக்கும் எனக்கு. அதனால சில ஆர்டிகல்லாம் நான் இதுக்கு உண்மைக்கு எழுதினேன். அவர் வந்து ஒரு புத்தகத்தை சொல்லி அதை நீ படிச்சுட்டுமா அதை வந்து நீங்க தமிழ்ல மொழிபெயர்த்து உண்மையில வெளியிடுங்க அப்படின்னாரு. அதையும் செஞ்சேன். அதெல்லாம் ஆசிரியர் அந்த மாதிரி வந்தா நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆதரவும் ஒரு அறிவு பெட்டகம் மாதிரி தான் அவர் நம்மளுக்கு உதவி செஞ்சுட்டே இருப்பாரு. அப்புறம் வந்து நாங்க அந்த சில்வர் ஸ்பிரிங்ல வந்து பெரிய இன்டர்நேஷனல் மீட்டிங் நடத்தி சமூக நீதி ஜஸ்டிஸ் அவார்டு வந்து ஒரு ஹியூமனிஸ்ட் ஆர்கனைசேஷன் பிரசிடென்ட் அவருக்கு வழங்கப்பட்டது. அப்புறம் இப்ப எழுச்சி தமிழர் திருமாவளவன் வந்து அவரும் பேசினாரு. ரொம்ப உள்ரைக்கு அம்மா அந்த ஜெர்மனில இருந்து இந்த தமிழறிஞர் அவங்களுக்கும் வந்து சமூக நீதி அவார்டு அதையும் கொடுக்கப்பட்டது. ரொம்ப அருமையான தருணம். பல அறிஞர்கள் நிறைய தமிழர்களும் அமெரிக்கர்களும் வந்து கலந்து கொண்டு ரொம்ப சிறப்பித்தார்கள். ரொம்ப அதுதான் கடைசியா நாங்க வந்து ஐயா இங்க அமெரிக்கா வந்து நாங்க பழகினது கொண்டது எல்லாம். இப்ப வந்து போன வருடம் ஆஸ்திரேலியாவில் தெரியும் எல்லாருக்கும் சமூக நீதி மாநாடு நடந்தது. அதுக்கும் போயிட்டு வந்தோம். இப்ப வந்து இவ்வளவு தூரம் நம்ம பண்றத ஆசிரியர் வந்து இவ்வளவு தூரம் அலைகிறாருன்னு எல்லாருமே வருத்தமா இருக்கும். ஆனா அவர் எதற்காக அலைகிறாரு? நம்மளுக்காகத்தான் அலைகிறாரு. சமூக நீதி வெளியில வரணும், எல்லாருக்கும் வரணும், பெண்களுக்கு முக்கியமா நிறைய இது வரணும், உரிமைகள் கிடைக்கணும் அப்படின்னு பாடுபட்டுக்கிட்டே இருக்காரு. பெரியாரோட அடிச்சோடில் அப்படியே அசங்காம நடந்து வந்து கொண்டே இருக்கிறார். அவரு வந்து இப்போ வந்து பெரியார் உலகம் அத வந்து ஒரு பெரிய கண்காட்சி மாதிரியா ஆக்கி அதுல பெரியாரோட கொள்கைகள் வருங்காலத்துக்கு வரும் நூற்றாண்டுக்கு எல்லா மக்களுக்கும் தெரியணும்னு அதற்காக பாடுபட்டு கொண்டு வருகிறார். அது வந்து ஒரு பெரியார் இன்டர்நேஷனல் அதுலயும் ரொம்ப அதுக்கு உழைத்து கொண்டு வருகிறது. நம்ம எல்லாரும் பெரியார் உலகமயம் ஆகணும், உலகம் பெரியார் மயம் ஆகணும் என்று நம்ம உறுதி எடுத்துக்கொண்டு அதற்கு உதவி செய்ய வேண்டும். இன்னும் ஐயா வரணும், அமெரிக்கா வரணும், வந்து எங்களை எல்லாம் மகிழ்விக்கணும். இன்னும் நிறைய அவர் அறிஞர்களோட கூட கலந்து கொண்டு பெரியார் கொள்கைகளை பரப்ப வேண்டும். வீரமணி ஐயா தனியாவே வரல, அண்ணியோட வருவாங்க. அண்ணி இல்லாம ஐயாவால ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அவ்வளோ இது ஐயாவுக்கு அவ்வளோ உறுதி. அவங்களுக்கு மிக மிக நன்றி சொல்லணும். அம்மா வீரமணிக்கு மிக்க மிக்க நன்றி சொல்லணும். இன்னொன்னு வந்து இங்க நிறைய பேர் நம்ம நண்பர்கள் வந்து நிறைய பேர் உதவி செய்திருக்காங்க. ஒண்ணு மீட்டிங்க்கு வருவாங்க, இல்லாட்டா இந்த மாதிரி ஏதாவது மீட்டிங் காரியத்துக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, பொருள் உதவி தருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதுல நான் சும்மா குத்து மதிப்பா போட்டேன், ஒரு 37 பேர் எழுதி வச்சிருக்கிறேன். இருந்தாலும் நான் ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷத்துல சொல்லி ஆகணும், இது என்னோட கடமை. சிகாகோல வந்து அவங்க அந்த பேரெல்லாம் நான் சொல்லிட்டு அப்புறமா நான் நன்றி சொல்லுகிறேன். விஜய் பாபு, விஸ்வநாதன், ராமோகன், டாக்டர் சந்திரன், சோம வேலாயுதம், கலைச்செல்வி, ராஜேஸ்வரி சந்திரன், கோபாலன் இந்தியானா, கலைச்செல்வி இந்தியானா, பாலு, அருள்செல்வி, டாக்டர் தமிழவேல் இலினாய், அருள்மொழி இலினாய், சரவணகுமார் சிக்காகோ, விஜய் சாந்தலிங்கம் சிக்காகோ, ரவிக்குமார் சிக்காகோ, மோகனம் புளோரிடா, மாணிக்கம் புளோரிடா, நல்ல தம்பி அட்லாண்டா, மணவாளன், துரைக்கண்ணன், ராஜாராம், இணையா ப்ரொஃபசர் இணையா, இவர் தெலுங்கு பேராசிரியர், அவ்வளோ பெரியமா ஐயா கூட பேசுவாரு, மீட்டிங்க்கெல்லாம் வந்திருக்காரு. டாக்டர் சித்தானந்தம் வாஷிங்டன், தில்லை குமரன், மோகன் வைரக்கண்ணு நார்த் கரோலினா,
நியூயார்க் டாக்டர் அமுதா, வினுப்ரியா சிகாகோ, டாக்டர் பிரபாகரன் சிகாகோ, மேரிலாண்ட், அரசு செல்லையா மேரிலாண்ட், தண்டாயுதபாணி, நாஞ்சில் பீட்டர், எம் ராஜ், வாஷிங்டன் சிவா, செந்தில் மேரிலாண்ட், அறிவு பொன்னி எழில் வடிவன் வர்ஜீனியா, சாக்ரட்டிஸ் கனெக்டிகட், பிரபு கனெக்டிகட், பிரபு நியூஜெர்சி, பிரபா நியூஜெர்சி, இளமாறன் நியூஜெர்சி, தேவ் டென்னசி, பால் பாண்டியன் டாலஸ், கடைசியாக அன்னி மோகனா அகேன் அம்மாவுக்கு நன்றி சொல்லி பெரியார் பன்னாட்டு அமைப்பு வீரமணி ஐயாவுக்காக சமூக நீதி அவார்டு கொடுத்து வருகிறது. இந்த அவார்டால நம்ம கொள்கை பரவுது, நம்ம மக்கள் நம்மளை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள், அரசியல்வாதிகளும் தெரிந்து கொள்கிறார்கள், நம்மளுடைய உண்மையான உழைப்பு அவர்களுக்கு தெரியும், சமூக நீதிக்காக நம்ம பாடுபடுகிறோம் என்று அனைவருக்கு தெரியும். இப்பொழுது சில புகைப்படங்கள் காட்டி நம்ம எப்பப்ப ஐயா வந்தப்பெல்லாம் என்னன்னு நடந்ததுன்னு கொஞ்சம் காமிக்க போறோம். தயவுசெய்து பாருங்கள். இது எல்லாருக்கும் தெரியும், பெரிய ஃபேமஸான போட்டோ. ஐயா சின்ன வயசுல 10 வயது பெரியார் கூட உட்கார்ந்துருக்காரு. அடுத்தாப்புல நெக்ஸ்ட் இளம் பேச்சாளரான ஐயா. அடுத்தாப்புல கல்லூரி மாணவர் கீழே உட்கார்ந்துருக்காரு ஐயா, அடையாளம் தெரியல, சின்னதா ஒல்லியா இருக்காரு அங்க கீழே செகண்ட்ல உட்கார்ந்துருக்காரு. அடுத்தாப்புல நெக்ஸ்ட் கல்லூரி மாணவர் பேச்சாளர். அடுத்தாப்புல இங்க வந்தப்போ 2 பேருமே ரொம்ப இளமையா இருக்கிறாங்க, ஐயாவும் மருத்துவரும் இளமையா இருக்கிறாங்க. 1984 நினைக்கிறேன் இது. அடுத்தாப்புல பெரியார் பன்னாட்டம் சொன்னது 10 வருடம் கழித்து பன்னாட்டு அமைப்பு ஆரம்பிக்கிறோம். அந்த பத்தி இந்த சிகாகோ பேப்பர்ல ஒரு ஆர்டிகிள் வந்திருக்கு. அடுத்தாப்புல வீரமணி அவார்டு, முத அவார்டு பிரதமர் விபி சிங்குக்கு கிடைத்தது, மகிழ்ச்சியான தருணம் என்று. அடுத்தாப்புல இவரு பால்கட்ஸ், நம்ம ஊர்ல தஞ்சாவூர் வல்லம் கல்லூரியில நிக்கிறாங்க ஐயாவும் பால்கட்ஸும். அடுத்தாப்புல முத்தமிழ் அறிஞருக்கு சமூக நீதி விருது பால்கட்ஸ் ஐயா கொடுக்குறாரு, அங்க உட்கார்ந்துருக்காரு நடுவுல. அடுத்தாப்புல இது எம் ராஜ் அவர் வீட்டுல போட்டோ எடுத்தது, வாஷிங்டன். நெக்ஸ்ட் இது சில்வர் ஸ்பிரிங், இந்த ஹியூமனிஸ்ட் பிரசிடென்ட்டுக்கும் ஒரு இது தர்றாங்க. அப்புறம் பக்கத்துல நிக்கிறவரு காங்கிரஸ்மேன் ராஸ்கின் அப்படிங்கிறவரு, அப்புறம் சங்கர் அவருடைய நிக்கிறாரு. அடுத்தாப்புல இதுவும் மேரிலாண்டுல அந்த சில்வர் ஸ்பிரிங்ல அந்த விழாவில் நடந்தது. எல்லாருக்கும் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அடுத்தாப்புல குல்ரைக் அம்மாவுக்கு சமூக நீதி அவார்டு கொடுக்குறாங்க. டாக்டர் லக்ஷ்மண் தமிழ், அவரை பத்தி அவரு ரொம்ப அந்த காலத்துல இருந்து 30-40 வருடமாக நம்மளுடைய பெரியார் இன்டர்நேஷனல்ல அவரு பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்டா இருக்காரு. அடுத்தாப்புல நெக்ஸ்ட் யாரோ பேசுறாங்களே. ஓகே, அடுத்தாப்புல இவங்க பால்கட்ஸோட செக்ரட்டரியா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அடுத்தாப்புல இது எல்லாம் அந்த ஃபுட்டு இல்ல ஐயா பாருங்க, எல்லாரும் குல்லா போட்டுக்கிட்டு எல்லாரும் அந்த மேரிலாண்டு கான்ஃபரன்ஸ்ல எல்லாரும் உணவு பொருட்களை பேக் பண்ணி ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் ஆசிரியர் ஐயா, ரவிசங்கர், நானு, இங்க இன்னொருத்தர் நம்ம பிரமாண மனிதர், இங்க ஐயா, எல்லாரும் செய்கிறோம். ரொம்ப அருமையா இருந்தது அந்த நேரம். ஐயா அவ்வளவு தூரம் எல்லா இருந்தாலும் நம்ம குழந்தை மாதிரி எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாரு.
ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு அந்த பேக் பண்றப்போ சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு. அடுத்தாப்புல இது அந்த கான்ஃபரன்ஸ் தான், மேரிலாண்டு சில்வர் ஸ்பிரிங்ல. எல்லாரும் ஐயாவோட நிக்கிறோம். அடுத்தாப்புல இதுதான் எழுச்சி தமிழர் திருமாவளவன். அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு அடுத்தாப்புல இதுவும் சில்வர் ஸ்பிரிங் கான்ஃபரன்ஸ், சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பரிசுகள். அடுத்தாப்புல இங்க உள்ரீக்கம்மா, இலக்குவன் தமிழ் ஹியூமனிஸ்ட் பிரசிடென்ட் ஐயா எல்லாருக்கும். அடுத்தாப்புல அது ஒண்ணு. இன்னொன்னு என்ன ஆச்சுன்னா, பெரியார் ஐயாவை பத்தி இன்னும் வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சுன்னா, இந்த காஸ்ட்ங்கிறது இப்ப ரொம்ப அமெரிக்கால பரவலா தெரிய ஆரம்பிச்சிச்சு. வில்கர்சன் ஒரு ப்ரொஃபஸரை வந்து அவங்க வந்து ஒரு புத்தகம், காஸ்ட்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அது வந்து ஓப்ரா வின்ஃப்ரி அந்த புத்தகத்தை 500 அமைப்புகளுக்கு, அந்த தலைவர்களுக்கு அனுப்பிச்சு இதை வந்து பரப்பி அந்த காஸ்டை பத்தி எல்லாருக்கும் சொல்லி, இது எவ்வளவு மோசமானது, இதை வந்து எப்படி நம்ம நீக்க வேண்டும் சமூகத்திலேருந்து அப்படின்னு அந்த இது அதை பத்தி இது ஒரு ஸ்லைடு. அடுத்தாப்புல இது என்னன்னா, ஆசிரியர் வந்து இங்க வந்தா எப்போதும் எழுதிக்கிட்டே இருப்பாரு. அது கார்ல போறப்போ எழுதிட்டு இருக்காரு, கேள்வி பதில் அது இதெல்லாம் எழுதி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆசிரியர் ஐயா வந்து இங்க இணையத்துல குழந்தைங்க கூட அடிக்கடி பேசியிருக்காரு. அதுங்க கேள்வி எல்லாம் கேட்கும். ஆசிரியர் அவ்வளோ நல்லா குழந்தைகள்கிட்ட பேசுறதுக்கு அவரு ரொம்ப பிடிக்கும். சிரிச்சுக்கொண்டே அது கேட்கிற கேள்விகள்லாம் நல்லா சொல்லுவாரு. பிள்ளைங்களுக்கும் சமூக நலன், நம்ம சமூக நீதியை பத்தி நிறைய தெரிய ஆரம்பிச்சிருக்கிறது. இங்க அமெரிக்காலையும் பெரியார் ஐயா பர்த்டேக்கெல்லாம் நாங்க வந்து இந்த குழந்தைகளுக்காக போட்டிகள், சித்திரம் வரைகிறது, பேச்சு போட்டி எல்லாம், பெரியாரை பத்திய ஆசிரியர் ஐயாவை பத்தி எல்லாம் நல்லா பேசுங்க எல்லாம். அதுக்கெல்லாம் இது அனுப்புவோம். இந்த இது வந்து ஐயா எப்போதும் ஓயாம எழுதுவாரு, படிப்பாரு, மக்களோட நலனை பத்தி நினைச்சிட்டு இருப்பாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். எப்போதும் உழைப்பு அவர். அடுத்தாப்புல எங்க வீட்டுக்கு அவர் பென்சில்வேனியாவுக்கு வந்தார். ஐயா வந்து மருத்துவர் ஐயா காலையில தூங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவார். இவர் வந்தா மாட்டிட்டாரு ஐயா. காலையில எந்திரிச்சோன்னா 2 பேருமே நடைப்பயிற்சி போவாங்க. அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு முன்னாடி இந்த ஐயா போட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. போட்டோ எடுத்து அதான் விடாத நடை அவரோட ஓட வேண்டும். அடுத்தாப்புல அதோட இல்லாம ஐயா ஒரு விளையாட்டும் விளையாண்டுருக்க மாட்டாரு. ஆனா இங்க வந்து பில்லியர்ட்ஸ் விளையாட வச்சாச்சு அவரை. பம்பரம் சுற்ற தெரியாது, கோழி உண்டு தெரியாது, விளையாட்டே தெரியாது. ஆனா இங்க வந்து இந்த பில்லியர்ட்ஸ் ஆடுறதுக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா பண்ணாரு. அது ஒரு அவருக்கு ஒரு அனுபவம் தான். எங்களுக்கும் ஒரு ஆசை. நேற்று அடுத்தாப்புல இது வந்து நாங்க அங்க குடும்பத்தோட ஒரு படம். அருள், அப்புறம் கபிலன், அசோக் குழந்தைங்கள், அவங்களோட குடும்ப படம் இது. நாங்களும் நிக்கிறோம் அவங்களோட. அடுத்தாப்புல இது அம்மா மோகனா அம்மா வந்து, மோகனா அம்மாவும் இல்லாட்டினா ஐயா என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறேன். அப்படி அவங்களுக்கு வந்து உதவி. இத்தனை வருடம் அவருக்கு 60 வருடத்துக்கு மேல இணையர்களாக ஒருத்தருக்கு ஒருவர் ஆரோக்கியத்தை பார்த்து கொண்டு, மனநிலை பார்த்து கொண்டு, எல்லாத்துக்கும் ஈடு கொடுத்து ஐயாவுக்கு உதவியா இருந்திருக்காங்க. நாங்க 2 பேரும் மகிழ்ச்சியா எங்க பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஊஞ்சல், அதுல உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயா சொன்னாரு, இங்க வந்து அப்பப்ப வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் போல இருக்கு எல்லாரும், இங்க எங்களுக்கு ஒரு வீடு வாங்கி தாங்க சார் அப்படின்னு கிண்டல் பண்ணுவார் ஐயா. அதான் பென்சில்வேனியால எங்க வீட்டுக்கு பின்னாடி இந்த மாதிரி உட்காந்துருக்கோம் நானும் அம்மாவும். நன்றி. அடுத்தாப்புல அதுதான் கடைசியா ஐயா இத பயணங்கள் முடிவதில்லை, இன்னும் ஐயா தொடர்கிறார் பயணங்கள். சமூக நலன் எப்போதும் இருக்கும், சுயமரியாதை எப்போதும் இருக்கும். மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காகவே வளர்ந்து கொண்டிருக்கிறார். வாழ்க அவர் புகழ். பெரியார் அடிச்சுவடில் நடந்து கொண்டே இருப்பார். எல்லாரும் அவருக்கு துணை இருப்போம் என்று கூறி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.